ஹாய்! இன்னைக்கு இட்லி, தோசைக்கு தக்காளி சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் தேவையான அளவு எண்ணெய் நல்லா காஞ்சோடனே பூண்டு, காஞ்ச மிளகாய், உங்களுக்கு காரத்துக்கு எப்படி தேவையோ அந்த அளவு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. வெங்காயம், தக்காளி, எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து தேவையான அளவு கல்லுப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம வதக்கி வச்சது நல்லா ஆறிச்சு. இதை நல்லா அரைச்சிக்கலாம். நல்லா அரைச்சிட்டு நம்ம இதை எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். நம்மளோட அருமையான தக்காளி சட்னி ரெடி. ருசியான தக்காளி சட்னியும் மொறு தோசையும் ரெடி. வாங்க சாப்பிட்லாம். எங்கள் யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, எங்கள் சமையல் பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.